ഹലോ, നമ്മൾ എന്നുള്ളത് കൊടൈക്കനാലിലെ ഹൃദയഭാഗത്തുള്ള ക്രെഗ്മോർ എന്നുള്ള റിസോർട്ടിലാണ്. ക്രെഗ്മോർ ബൈ കൊടൈ റിസോർട്ട്. ഇതാണ് റിസോർട്ടിൻ്റെ റിസപ്ഷൻ ഏരിയ വരുന്നത്. ഈ റിസോർട്ടിൽ ടോട്ടൽ 20 റൂംസാണ് ഉള്ളത്. അതിൽ 4 ഹെറിറ്റേജ് കാറ്റഗറിയിലും ബാക്കി 16 വാലി വ്യൂ റിസോർട്ടായിട്ടുമാണ് വരുന്നത്. ഈ കാണുന്ന താഴെ ഭാഗത്തായിട്ടാണ് വാലി വ്യൂ റിസോർട്ടുകൾ വരുന്നത്. ഇതിൻ്റെ അടുത്തായിട്ട് തന്നെയാണ് സ്വിമ്മിംഗ് പൂൾ, അതുപോലെ തന്നെ ക്യാമ്പ് ഫയറിൻ്റെ ഏരിയ, പ്ലേ ഏരിയ, അങ്ങനത്തെ കാര്യങ്ങളൊക്കെ വരുന്നത്. റിസോർട്ട് കാണുമ്പോൾ തന്നെ അറിയാം റിസോർട്ടിൻ്റെ പ്രത്യേകത എന്താണെന്നുള്ളത്. നമുക്ക് കൂടുതൽ ഡീറ്റെയിൽസ് ഇവരോട് തന്നെ ചോദിക്കാം. சார் ஆக்சுவலாக நீங்கள் புக் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஹெரிட்டேஜ் டைப் சார். ஹெரிட்டேஜில் நம்மள்ட்ட இருக்கிறது ஹையர் கேட்டகரியில் இந்த ரூம் வருது. இது வந்து 110 இயர்ஸ் ஓல்ட் பில்டிங் சார். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. பில்ட் பை த பிரிட்டிஷ் பீப்புள்ஸ். அதுக்கப்புறம் ஜமீன்தார் பை பண்ணி இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க. ஸோ இது நம்ம ப்ராப்பர்ட்டி இப்போ. ஸோ ப்ளீஸ் சார். ஸோ இந்த விண்டேஜ் டைப் எதுவுமே நம்ம மாற்றல சார். ஜஸ்ட் ரெனோவேட் தான் பண்ணியிருக்கோம். அதே செட்டப் அப்படியே தான் இருக்கும். இங்கே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு காமன் கேம்ப் ஃபயர் இருக்கும். 7:30 to 9 o'clock பேஸ்ட் அப்பான் த கிளைமேட் கண்டிஷன்ஸ். எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களோட லிவிங் ஏரியா. இந்த இது வந்துடும். உங்களுக்கு பாத்ரூம் செட்டப்ஸ் அந்த சைடு இருக்குது. உங்களுக்கு செப்பரேட்டான ஏரியா இன்னொன்று இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் சார். அப்படியே லைன் அப். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஜோன் உங்களுக்கு தனியாக வந்துடும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கான ப்ளே ஜோன். இந்த இடத்துல ஹெரிட்டேஜ் பீப்புள்ஸ் மட்டும் உங்களுக்கு ப்ளே பண்ணலாம். இது உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஏதாவது டைனிங், டீ, காஃபி, சப்ளைஸ் அது மாதிரி ஏதாவது எடுத்தீங்கன்னா உங்களுக்கான டைனிங் ஏரியா இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைனிங் பண்ணிக்கலாம் சார். ஸோ உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற அந்த இந்த ஜமீன்தார் சொன்னீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்க்கு அப்புறம் ஆண்டவர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டவர் எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது சார். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்டிங் பீப்புள் உங்களுக்கு சப்போஸ் டயர்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற பீப்புள்ஸ் இங்கே இருக்குது. So you can rest here. Okay. And your garden area, sir. It is a wooden block, sir. Okay. It is also vintage type. நாங்கள் எதுவுமே ரெனோவேட் பண்ணல சார். இருந்த ஸ்டேட்டஸில் அப்படியே தான். Okay, thank you. ഈ കാണുന്ന ഭാഗത്തായിട്ട് ഒരു ആയുർവേദ മസാജ് സെൻറ്റർ അവർ അവൈലബിൾ ആക്കിയിട്ടുണ്ട്. ഇത് ഓപ്പൺ ആയിട്ടുള്ളൊരു ഭാഗമാണ്. നമ്മളിപ്പം ചില വീടുകളിൽ നടുമുറ്റം പോലെ ചെയ്യുന്ന പോലത്തെ ഒരു കോൺസെപ്റ്റിൽ ചെയ്തിട്ടുള്ളതാണ്. മഴയൊക്കെ പെയ്താൽ നല്ല രസമായിരിക്കും ഇവിടെ ഇരിക്കാനായിട്ട്. കാരണം ശരിക്കും പണ്ടത്തെ കൺസ്ട്രക്ഷനാണ് എനിക്ക് തോന്നുന്നു. ബേസിക്കലി ഞാനൊരു ആർക്കിടെക്റ്റ് ആണെങ്കിലും നമ്മൾ നോക്കുമ്പോൾ പണ്ടത്തെ കൺസ്ട്രക്ഷൻ്റെ ഒരു ഭംഗി നമുക്കിപ്പം എവിടെയും കാണാൻ പറ്റുന്നില്ല.